வருது பார்க்க வருங்கோ, அசைந்து அசைந்து நடந்து வருது பார்க்க வருங்கோ. जय श्री गुरु महाराज जी की जय।
கேட்கும்போது அவனுக்கு வந்து தெரியலை. ஏன்னா அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்ல படிக்காமலே விட்டுறாங்க. அதனால அதை வரலாறு பற்றி கேட்கும்போது அவனுக்கு சொல்ல தெரியாமல் யாரும் அவனுக்குள்ள மனசில் என்ன வருதுன்னா, அந்த சின்ன வயசுல நடந்தது அடி வாங்கியிருக்காங்களா அந்த இது வந்து அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்மளா ஐயோ இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து அந்த ஆன்சர் பண்ண முடியாமல் அந்த தேர்வில் வந்து அவன் தோல்வி அடைகிறான். திரும்பவும் அடுத்த வருஷமும் அதே மாதிரி எக்ஸாமில் எல்லாமே பாஸ் பண்ணுறான். அந்த வரலாறு பற்றி கேட்கும்போது மட்டும் அவனுக்கு அதை பற்றி எந்த நாலேஜ் இல்லாதனால திரும்ப தோல்வி அடைகிறான். இப்படியே அவனுக்குள்ள வந்து இந்த மாதிரி நடக்கவும் அவன் மனசு வந்து என்ன ஆகிடுன்னா, நம்மளால இது முடியாது அது முடியாது, நம்மளாம் படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு அவனை வந்து என்ன பண்ணிக்கிறான்னா நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு நாள் அவன் தெருவில் வந்து நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி நடந்து போகும்போது ஒரு இளைஞர்களுக்கான முகாம் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் வந்து நடந்துட்டு இருக்குது. அங்கே வந்து சுவாமிகள் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து அவன் ஒரு நிமிஷம் போனவன் மீண்டும் கேட்குறான், ஏதோ பேசினாங்க நம்ம கவனிப்போம் அப்படின்னு கவனிக்கும் போது அங்கே வந்து ஒரு சுவாமி பேசுறாங்க, நீ எல்லையில்லா ஆற்றல் கொண்ட ஆன்மா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அது வந்து தன்னம்பிக்கை தத்துவத்தை பற்றிய ஒரு பேச்சா இருக்கு. அதை வந்து அவன் கேட்கும்போது அவன் நினைச்சுக்கிறான், நமக்குள்ள வந்து எல்லையில்லா ஆற்றல் நம்ம கிட்ட இருக்குது, நம்ம தான் அதை பயன்படுத்தாம இருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவன் நம்மளால ஏன் முடியாது, நம்ம படிச்சா நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவன் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா படிக்க ஆரம்பிச்சுட்டான். நல்லா அந்த வரலாற்றை வந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம்னு தைரியத்தோட நம்ம அது முடியாது இது முடியாது அது முடியாது இல்லாம முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவனே மேல நம்பி வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சு அந்த அடுத்த வருஷம் அதே எக்ஸாம் எழுதுறாங்க. எல்லாத்தையும் நல்ல மதிப்பெண் வாங்கி அதே மாதிரி இந்த இதுலயும் அவங்க கேட்குற நேர்முக தேர்வு இன்டர்வியூலையும் வரலாறை பற்றி கேட்கும்போது அவன் அதுக்கு ஆன்சர் பண்ணி தேர்வில் வந்து வெற்றி அடைகிறான். இந்த கதை எதுக்கு அப்படின்னா, நம்ம தன்னம்பிக்கையோட தைரியமாகவும் இருக்கணும், எந்த ஒரு செயல் பண்ணாலும் அதை தன்னம்பிக்கை தைரியத்தோட செய்யணும் அப்படின்றது ஒரு கருத்து. சுவாமிஜி அமெரிக்காவில் நீக்ரோக்கள் என்ற கருப்பின மக்கள் மிகவும் ஒரு கஷ்டத்திற்கு உண்டான நிலையில் இருந்தனர். சுவாமிஜியின் வெற்றியை அவர்கள் தங்கள் வெற்றியாக கருதினர். அவர்களில் பலர் சுவாமிஜியை நீக்ரோக்கள் என்றே கருதி சுவாமிஜிக்கு உணவு கூட தர மறுத்தனர். நீக்ரோக்களில் ஒருவரான புரோட்டர் என்பவர் சுவாமிஜியிடம் வந்து, ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் பெருமையை நாங்கள் எந்த பெருமையாக கருதுகிறோம், எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறினார். அப்போது சுவாமிஜியிடம் அவர் கை கொடுக்க விரும்பினார். சுவாமியும் அவருக்கு கை கொடுத்தி நன்றி சகோதரா நன்றி என்று கூறி சென்றார். பின்பு சுவாமிஜியின் சீடரான ஒரு ஏழை நாட்டவர் சுவாமியிடம், நீங்கள் நீக்ரோ அல்ல என்பதை அவர்களுக்கு விளக்கி இருக்கலாமே என்று கூறினார். அதற்கு சுவாமிஜி சொன்னார், என்ன நான் ஒருவரை மட்டம் தட்டி நான் உயர்வதா, அதற்காக நான் பூமிக்கு வரவில்லை என்று சுவாமிஜி கூறினார். இதிலிருந்து சுவாமிஜியின் அந்த சகோதரத்துவம் மற்றும் நன்றாக பார்க்கும் தன்மையை எடுத்துக்கொள்கிறேன். இந்த இரு குணங்களும் சுவாமிஜியிடம் என்னை மிகவும் இருந்தன. இன்னும் பற்பல குணங்கள் சுவாமிஜியிடம் இருக்கின்றன. அவற்றை நாம் படித்து தெரிந்து கொண்டு அவற்றை என் வாழ்வில் பின்பற்றேன். அந்த முயற்சி செய்வதற்காக இந்த வாழ்க்கையை நாம வந்து உருவாக்கிக்கிறோம். அப்புறமும் இல்லையோ அந்த முயற்சியாக நாம பண்ணணும் அப்படின்னு அனுபவம் தான் வந்து நமக்கு ஒரு சிறந்த ஆசிரியர். புத்தகம் ஒரு பக்கம் இருந்தாலும் அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறது இந்த அனுபவ ஸ்லோகம் அவங்களுக்கு மனசுல வந்து எல்லாரும் சமமா பார்க்கிறார். உயர்ந்து தாழ்வு அப்படி அந்த தன்மை அற்றவராக இருக்கிறார். இது வந்து சுவாமிஜி வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கிய ஒரு சிறந்த துறவி, ஆன்மீகவாதி. துறவி எல்லாருமே நாம் அனைவருமே குருமாராஜ் ஒரு கிட்ட வந்ததுனால நம்ம எல்லாருமே அந்த ஆன்மீகத்துல தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிறோம். அதனால நாமளும் இந்த மாதிரி அந்த தன்மையை கொண்டு வரணும். எல்லாரும் சரிசமமா பார்க்கணும். உயர்வு தாழ்வு ஆண் பெண் கீழ் ஜாதி மேல் ஜாதி அந்த மாதிரி எல்லாம் பார்க்காம ஒரு சிறந்த பண்டிதனா இருக்கிறவங்க எல்லாரும் சமதர்சனமா பார்க்கணும். நாம் எல்லாருமே ஒவ்வொரு கதிரும், அந்த கதிரவன் தான் இறைவன். ஆனா எல்லா கதிரும் ஒரே சரிசமம் தான். இது நான் தொடரணும்னு முடிக்கிறேன்.
இப்ப நாம இந்த செய்தியில நாமளும் சிகரெட் பிடிக்கணுங்கிற அர்த்தம் இல்லை. செய்தி என்னன்னா சரிசமமா பார்க்கணுங்கிறது தான் இந்த கருத்து. வித்யா வினய சம்பன்னே பிராமணிய கல்வி ஹஸ்தில் துணில் செய்வ ஸ்வபாகேச பண்டிதா சமதர்சன அப்படின்னு டீட்டெயிலா பெருமாள் சொன்ன இதை நாம கடைபிடிப்போம். எல்லாரும் எல்லா பக்தர்களையும் அனைவருமே பக்தர்கள் முறையில அனைவருமே தரிசனம் பகவானுடைய குழந்தைகளும் நேர்மையாக உழைப்பது, நம்ம நாட்டுக்காக உழைப்பது, அது எப்படி வரும்? வெறும் ரூல்ஸ் போட்டு பண்ண முடியாது. சுவாமி சொல்றாரு, போலீஸ் கீப்பர்ஸ் மாரல் அண்ட் ஜென்டில்மேன் சொல்றாரு. அது போலீஸ்காரங்க இருக்காங்களே, அவங்க இருக்கிறனாலதான் ரொம்ப நல்லவர்களா இருக்காங்க. ஒரு நாள் போலீஸ்காரங்க லீவ் விட்டு பாருங்க, ஒரே நாள் இந்தியாவில் மறுநாள் இந்தியா இருக்குமா இல்லையா தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கல்வி உருவாக்கிட்டு அதனாலதான் சுவாமி விவேகானந்தருடைய கல்வி, அவரை படிப்பதே சிறந்த கல்வி. இந்த கல்வி படிக்கும் போது மாணவர்கள் மீனாவா சொன்னாப்புல அந்த தன்னம்பிக்கை பெறுவாங்க. தெளிவா படிப்பார், வாழ்க்கையின் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்வாங்க. அப்படிப்பட்ட கல்வி உருவாக்குறதுதான் ராமகிருஷ்ண மிஷன் வந்திருக்கு. ராமகிருஷ்ண மிஷனோட இணைந்து நீங்க பக்தர்கள் தொண்டர்கள் உழைச்சிட்டு இருக்கீங்க. எதுக்காக? பாடசாலை, அதாவது பள்ளிக்கூடத்துல கொடுக்கப்படாத சில கல்வி நெறிமுறைகளை நம்ம ராமகிருஷ்ண மிஷன், சிறுவர் சங்கம், பாரத் சங்கா அப்படிங்கிற பல்வேறு செயல்களை இந்தியா முழுக்க நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இவங்க நல்ல அமைப்பு மூலமா மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக இந்தியாவுக்கு தலை சிறந்த குடிமகன்களாக மாறணும். இப்ப பெங்களூர் தான் முதல்ல அமைச்சர் இந்தியாவில். அங்க பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து பெரிய அளவுல தங்களுடைய பங்களிப்பின் மூலமாக நம்ம ராமகிருஷ்ணா மிஷனுக்கு மட்டும் இந்தியாவோட முன்னேற்றத்திலேயே அவங்க ஒரு அங்கமாக இருக்கிறாங்க. அது போல ஒரு நோக்கத்தோட தான் இந்த சிறுவர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது.